ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 28 ஆகஸ்ட் 2023 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸ், பவர் கிரிட், கார்போ, எல்என்டி இதெல்லாம் இதுக்காக ரேலி ஆச்சுது. அதானி என்டர்பிரைஸ், ரிலையன்ஸ் இதெல்லாம் இதுக்காக டிக்ளைன் ஆச்சுது. எஃப்ஐஎஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க. யூஎஸ் மார்க்கெட் வந்து எதுக்காக ரேலி ஆச்சுது, கிரிப்டோ இதுக்காக விழுந்துச்சு, அப்புறம் க்ரூட் கரன்சி, கோல்டு இதோட ரேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி மார்க்கெட் அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் அப்டேட்டில் நிஃப்டியை பார்த்துடலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஓப்பனிங் 19,298, க்ளோசிங் 19,306, 40 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆச்சுது. சென்செக்ஸ் வந்து ஒரு 110 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆச்சுது. பவர் கிரிட் கார் பார்த்திங்கன்னா 6 பாயிண்ட்ஸ் ரேலி ஆகி 248 க்ளோஸ் ஆச்சுது. அது எதனாலன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 1 மந்த்தாகவே பவர் கிரிட் கார்ப் வந்து ஒரு 1 மந்த்துக்கு பிஃபோர் வந்து 52 வீக் ஹையில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1 மந்த்தாகவே ஃபால் ஆகிட்டு தான் இருக்குது. ஃபால் ஆகிட்டு சைட்வேஸில் தான் மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா பயங்கரமாக விழுந்துச்சு. ஸோ அதனால் மண்டே ஒரு சின்ன ரெக்கவரி இருந்துச்சு. அதனால் ரேலி ஆகிருக்குது. எல்என்டி பார்த்திங்கன்னா 56 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆச்சுது. 2695க்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ எல்என்டி வந்து எதுக்காக ரேலி ஆச்சுன்னு பார்த்தோன்னா, எல்என்டியில் வந்து மல்டிபிள் நியூஸஸ் வந்துருந்துச்சு. எல்என்டியும் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி 52 வீக் ஹையில் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து தேர்ஸ்டேவும் ஃப்ரைடேவும் வந்து நல்லாவே விழுந்துச்சு. ஸோ விழுந்தப்புறம் பார்த்திங்கன்னா வீக்கெண்டில் கொஞ்சம் நியூஸஸ் வந்துச்சு. அதை படி பார்த்தோன்னா எல்என்டி வந்து கமர்ஷியல் சேட்டலைட் லான்ச் பிஸ்னஸில் வந்து கொஞ்சமாக இன்ட்ரெஸ்ட் காட்டிகிட்ருக்குறாங்க. ஸோ அதுக்கு எய்ம் பண்ணிகிட்ருக்கிறதா சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க இஸ்ரோ கூட பேசிகிட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த சந்திரயான் 3யோட அந்த சக்ஸஸ்க்கு பிறவே பார்த்திங்கன்னா நிறையா ஸ்பேஸ் ரிலேட்டட் திங்ஸ் வந்து கம்பெனிஸ் வந்து கையில் எடுக்கிறாங்க இப்போது. ஸோ அது ஒரு பெரிய பிஸ்னஸாக பார்க்கப்படுது இந்தியாவில். அதே மாதிரி எல்என்டி வந்து பைபேக் பண்ணுறாங்க ஒரு 10,000 கோடிக்கு. ஸோ அதோட ரெக்கார்ட் டேட் வந்து செப்டம்பர் 2ன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ஸ்டாக்கை வந்து ஒரு 3,000 ருபீஸ்க்கு வந்து அவங்க பைபேக் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்க ரேட் பார்த்திங்கன்னா 2,695. ஸோ இது வந்து ஒரு நல்ல பைபேக்காக தான் பார்க்கப்படுது. ஸோ அதனால் பைபேக்கு அவங்க பண்ண போகிறதுனால மேபி ஸ்டாக் வந்து ரேலி ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்புறம் அதானி என்டர்பிரைஸை பார்த்தோம் அப்படின்னா 23 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருந்துச்சு. அதுக்கு காரணம் வந்து செபி வந்து ரிப்போர்ட்டு சப்மிட் பண்ணியிருந்தாங்க. ஹிண்டன்பர்க் ரிலேட்டடான அந்த கேஸ் வந்து செபி இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதோட ரிப்போர்ட்டை சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அவங்க சப்மிட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜார்ஜ் சோரஸ் ஒரு பேக் பண்ணுற OCCR-RPங்கிற கம்பெனி வந்து இந்தியாவில் இருக்கிற நிறைய கம்பெனிஸ் பண்ணுற வந்து கம்பெனிஸை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே ஹிண்டன்பர்க் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்கல்ல. ஸோ அதே மாதிரி ஜார்ஜ் சோரஸ்பெர்க் OCCRPயும் அந்த மாதிரி ரிப்போர்ட்டை கொடுக்குறதா ஒரு நியூஸ் வந்ததுமே அதானி போர்ட்ஸ் வந்து கொஞ்சமாக விழுந்திருக்குது. ஸோ ஏன்னா அதானி போர்ட்ஸ் ரிலேட்டடாகவும் அதானி என்டர்பிரைஸ் ரிலேட்டடாகவும் அவங்க எது ரிப்போர்ட்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குங்கிற பயத்தில். அப்புறம் ரிலையன்ஸை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 24 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்திருக்குது. ரிலையன்ஸோட ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங், அது 46th ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் வந்து AGM 2023 வந்து நடந்துச்சு. ஸோ அதில் அவங்க ரிலையன்ஸோட ஃப்யூச்சர் விஷன், அப்புறம் வந்து க்ரோ ஆகிட்டு இருக்க டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணி ரிலையன்ஸ் எப்படி வளரப்போகுது, அப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அவங்க எப்படி யூஸ் பண்ண போகிறாங்கங்கிறத பற்றி ஸோ அதில் பேசினாங்க. பட்டு மக்களுக்கு வந்து அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு எந்த ஒரு விஷயமும் பெருசாக இல்லாததுனால ஸோ அன்றைக்கி கொஞ்சமாக ரிலையன்ஸ் வந்து விழுந்திருக்குது. அதுக்கப்புறம் எஃப்ஐஎஸை பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஐஎஸ் வந்து ஒரு 1,393 crore வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. இது அவங்களோட செகண்ட் கன்சிக்யூட்டிவ் செல். டிஐஎஸை பார்த்தோம் அப்படின்னா 1,264 crore வந்து அவங்க பை பண்ணியிருக்கிறாங்க. டிஐஎஸ் வந்து ஒரு 7th கன்சிக்யூட்டிவ் டேவாக பை பண்ணிகிட்ருக்கிறாங்க. யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா டவ் வந்து 213 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆயிருந்துச்சு. S&P 500 27 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆயிருந்துச்சு. நாஸ்டாக் 114 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆயிருந்துச்சு. ஸோ யூஎஸ் மார்க்கெட் எதுக்காக ரேலி ஆச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா 3M வந்து அதோட ரிப்போர்ட்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ அது வந்து அதோட ஷேர் வந்து 5.2% வந்து
இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய டெக்னாலஜி கம்பெனிஸோட ஷேர்ஸுமே வந்து ரேலியாக இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே யூஎஸ் மார்க்கெட்டை கொஞ்சமாக ரேலி பண்ண வச்சுருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த வீக்கில் வந்து நிறையா எக்கனாமி ரிலேட்டட் டேட்டா வரப்போகுதுங்கிற சிச்சுவேஷனில் ஸோ மார்க்கெட் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக மூவ் ஆகிருக்கிறது நல்ல விஷயமாக பார்க்கப்படுது. அப்புறம் கிரிப்டோவை பார்த்திங்கன்னா பிட்காயின் வந்து 114 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருந்துச்சு. எத்திரியன் 12 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருந்துச்சு. பிட்காயின் பார்த்திங்கன்னா விழுந்ததுக்கு காரணம் பிட்காயின் வந்து 23,000 வரை போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு. அதை கேட்டதும் தான் பிட்காயின் வந்து நல்லாவே விழுந்துருச்சு. அப்புறம் க்ரூடை பார்த்தோன்னா 83.81 இருக்குது. 0.67 வந்து ஃபால் ஆயிருந்துச்சு. யூஎஸ்டி அகேன்ஸ்ட் இந்தியன் ருப்பி வந்து 0.02 வந்து சரிஞ்சிருக்குது. கோல்டு பார்த்தோன்னா ஒரு 6 பாயிண்ட்ஸ் ரேலி ஆகி 1948 இருக்குது. 0.29% அப் இது. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃப்யூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.